வணக்கம்ப்பா. நெல்லிக்காயை தினம் ஒரு நெல்லிக்காயாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. வைட்டமின் சி சத்து கிடைக்கும், நார் சத்து இருக்குது. அதை மென்று சாப்பிட்லாம். சின்ன பசங்களாம் மென்று சாப்பிட்லாம். இப்போ சின்ன பசங்களுமே மென்று சாப்பிட்றது கிடையாது. அப்புறம் அப்படி மென்று சாப்பிட்டா அந்த நார் சத்தோடு உள்ளே போகும். அப்படி இல்லையா, அதை ஜூஸாக புழிஞ்சு அந்த நாரோட கூட குடிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் நெல்லிக்காய் மொத்தமாக ஒரு 10-15 காய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, 1/4 கிலோ 1/2 கிலோன்னு வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சேன். ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து குடிப்பாங்க. 3ஆம் நாள் வேலைக்கு போகிற அவசரத்தில் அப்படி இப்படி விட்டு போயிடும். அதனால் நெல்லிக்காய் 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுக்கிட்டு, அது கூட புதினா இலையை கொஞ்சம் சேர்த்து அந்த நெல்லிக்காய்க்கு தகுந்தாப்புல உங்களுக்கு தேவைக்கு தகுந்த புதினா இலையை நல்லா கழுவி 2ஐயும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் சட்னி அரைச்சாப்புல அரைச்சி அதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் ஐஸ் கட்டி வைக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதில் அந்த அச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நார்ச்சத்தோடையே போட்டு வச்சுட்டு அது நல்லா இறுகின பிறகு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நேரம் சாயந்தரத்துக்கு மேலே நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. சாயந்தரத்துக்கு மேலே அதில் உங்களுக்கு தேவையான 1 கட்டியோ 2 கட்டியோ எடுத்து போட்டு தண்ணியில் கலந்து, சுகர் பிரச்சனை இல்லாதவங்க தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து குடிச்சிக்கலாம். சுகர் பிரச்சனை இருக்கவங்க சும்மா லைட்டாக மட்டும் உப்பு போட்டு கூட கரைச்சி நீங்கள் குடிக்கலாம். அந்த புதினா வாசத்தோட நெல்லிக்காய் சாறு அந்த சர்க்கரையோடு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நெல்லிக்காய் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு நாள் லீவு நாளில் வாரத்துக்கு ஒருக்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம்ப்பா.